விஜய் சாரோட அரசியல் என்ட்ரி அரசியல் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனு சினிமாக்காரனா கலெக்ஷன். எந்த கூட்டமே தப்பான கூட்டம்லாம் கிடையாது, யார் மேலேயும் தவறுலாம் கிடையாது. நம்மளோட எந்த தப்புக்கும் யாரையும் சார்ஜ் பண்ணவே முடியாது. அது அழகான ஒரு வார்த்தை, தீதும் நன்றும் பிறர் தர வர. நம்ம தான் காரணமே தவிர நம்ம கூட இருக்கிறவன் காரணம், நம்ம கூட இருக்கிறவன் தப்பாக இருக்கிறான் அப்படி இல்லை. திடீர்னு ஒரே நாள் நைட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது லவர்ஸ் டே அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே என்ன ஒரு 6 ப்ரொடியூசர் தேடுறாங்க. இது என்னடா அது அவ்வளோ ஈஸியாக இருக்குது சினிமா, நம்மளை வச்சு கொண்டாடுறாங்க, தெலுங்கில் படம் ரைட்ஸ் கொடுக்குறாங்க, திடீர்னு கூப்பிட்டு 15 லட்ச ரூபா காசு கொடுக்குறாங்க. அப்போவே நிறைய பேர் எனக்காக கௌதம் சார் நிறைய வாட்டி வருத்தப்பட்டிருக்காரு. மறுபடியும் படம் பண்ணுவேன், மறுபடியும் வந்து நான் நின்று ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படிலாம் நான் என் லைஃப்பில் நினச்சதே கிடையாது. ஒரு நாள் கூட 200 கோடி ரூபா செலவு, மிகப்பெரிய டேரக்டர், ஏன் படம் நிற்கலை அப்படின்னா பேப்பர் தானே. சினிமா வந்து அன்றைய சினிமா இன்றைய சினிமாலாம் சினிமா என்றைக்குமே கிடையாது. சினிமா ஒரே சினிமா தான். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். அண்டு பொதுவாக வந்து இந்த ஹீரோக்களுக்கு தான் நம்ம வந்து நிழல்கள் ரவி, ஜெயம் ரவி இந்த மாதிரி ஒரு படங்கள் வச்சு ஒரு பேர் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தினந்தோறும் நாகராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பாகவே அமைஞ்சிருச்சு. நிறையா விஷயங்கள் பேசலாம் சார். அப்போ உள்ள சினிமா, இப்போ இருக்கிற சினிமா, நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துருக்குல்ல, அதை பற்றிலாம் பேசுவோம். இப்போ பொதுவாக சார், இப்போது தினந்தோறும் அப்படின்ற படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிலீஸ் ஆகி ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்றைக்காச்சும் அந்த படத்தை ரீவாட்ச் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மைண்டில் இருக்கிற தோணுமா? அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஓகே நான் பண்ண ஒர்க்கு அங்கே பெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குமா? இல்லைங்க, இப்போ அதை இப்போ மறுபடியும் பார்க்கும்போது, ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது, எப்பாவது பார்க்கும்போதெல்லாம் தோணும் இதோட பெட்டராக பண்ணியிருக்கலான்ட்டு. நிச்சயமா எல்லா சீனையுமே, எல்லா டயலாக் சைடுமே மொத்தமாக ஸ்கிரிப்டாகவே கொஞ்சம் இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தான் தோணும். நீங்கள் இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் கூட நம்ம வந்து ஓகே இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு கூட அந்த பைலட் ஏதாவது பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து மூவி டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யார்ட்டையாவது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நிறைய ஒரு கஷ்டங்கள் இருக்குல்ல, இந்த பேட்டா வாங்குறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜேர்னி அண்டு நாகர்கோவில் டு சென்னை வந்ததை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜேர்னினா ரொம்ப பெருசாக இல்லை சார். நான் ஒர்க் பண்ணது வந்து அகத்தின் சார்ட்ட ஒர்க் பண்ணேன், காதல் கோட்டை. ஓகே, காதல் கோட்டை ஃபுல்லாலாம் ஒர்க் பண்ணல, காதல் கோட்டை டிஸ்கஷன் ஒர்க் பண்ணேன். ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஷூட் போக முடியல. அப்புறம் அதிலே நான் அதனால் அசிஸ்டன்ட்ன்ற கார்டு எனக்கு கிடையாது. ஓகே, அசிஸ்டன்ட் கார்டு டேரெக்டாக டைரக்ட் பண்ணது தான். ஓகே, அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு கொஞ்சம் டிஸ்கிரிப்ட் ரைட்டிங் சைடு, ஸ்கிரிப்ட் சைடு ஒர்க் பண்ணேன் சார்கிட்ட, அகத்தின் சார்கிட்ட. ஓகே, பட் ஷூட்லாம் போகல. அதுக்கும் ஃபீல்டு ஒர்க்கு நிறைய பேர் பண்ணும்போது பார்த்துருக்கேன். என்னோட ரூம்மேட்டு சசி, இந்த களஞ்சியம், அப்புறம் அந்த லவ் டுடே பண்ணார் பாலசேகர், இவங்கெல்லாம் என்னோட ரூம்மேட்டு. அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணும்போது போய் பார்த்துருக்கோம், அப்சர்வ் பண்ணியிருக்கோம். மற்றபடி நானாக போய் இண்டிவிஜுவலாக வந்து ஒர்க் பண்ணதெல்லாம் இல்லை. சும்மா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுன்றது ஆஃபீஸில் உட்காந்து இந்த கரெக்ட் பண்ணது, டயலாக் சைடு பேசுனது, ஸ்கிரிப்ட் சைடு சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டராக. மற்றபடி ஷூட்லாம் போனதில்லை. ஆனால் ஷூட் போனது டேரெக்டாக என் படத்துக்கு தான் ஷூட் போனேன். சூப்பர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உங்கள் படத்துக்கு ஷூட் போயிருக்கும் போது இது வரைக்கும் நீங்கள் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கூட அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஹேண்டில் பண்ணதில்லை. அப்படி நீங்கள் ஷூட் போகும்போது உங்களுக்கு ஏதாவது அந்த நேரத்தில் ஒரு டவுட்டோ இல்லை நம்மளால் பண்ண முடியுமா? அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு அது எப்போதுமே இப்படி சிங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சா? அவன் ஃபுல்லாகவே கஷ்டம் தான். பட் நான் அதை எப்படியுமே எதை நினச்சிக்கிட்டதில்லை. ஏன்னா எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஓகே, பட் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முரளி சார் பெரிய கோஆப்ரேஷன். அவர் முதல்ல ஸ்கிரிப்ட் நான் அவருக்கு ஒரு 2.5 மணி நேரம் சொன்னேன். அவருக்கு 2.5 மணி நேரம் கேட்டு முடிச்சோம்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. பட் அவர்கிட்ட நான் வந்து இப்படி ஒர்க் பண்ணாத விஷயத்தையெல்லாம் அவர்கிட்ட நான் வந்து கன்வே பண்ணிட்டேன். அவர் அதெல்லாம் மீறி தான் எனக்கு படம் கொடுத்தாரு. புள்ளத்துக்கு அப்போ முரளி சார் பயங்கர பீக்கு. பட் அந்த டைமில் கொடுத்தாரு, நம்பிக்கையோட கொடுத்தாரு. ரெண்டாவது ஒர்க் பண்ண டெக்னீஷியன்லாம் நல்ல அப்துல் ரஹ்மான் தான் கேமராமேன். அதுக்கு சில பேர் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வந்து புதுசாக படம் பண்ணுறீங்க, யார்ட்டையும் உதவியாளர் அவரை இல்லை. இப்போ அவர் அந்த மாதிரி அவர் ஏற்கனவே எக்ஸ்டாப்ளிஷான கேமராமேன், ஜெயிச்சிருக்காரு. கிழக்கு வாசல், இதயம், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி ஹிட்டு கொடுத்தவர். அவர் அந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் ரொம்ப ஓவர்டேக் பண்ணுவார் உங்களை அப்படின்னாரு. எனக்கு ஓவர்டேக் பண்ணக்கூடிய கேமராமேன் தான் வேணும்னு தான் வச்சேன் நான். ஏன்னா என்னை விட ஒரு புத்திசாலி எனக்கு கூட இருக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு. அது வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே. அவர் எடிட்டர் பழனிவேல் சார், இப்படி எல்லாமே நல்ல டெக்னிக், சுவலட்சுமி, எல்லாருமே அப்போல்லாம் ஹிட்டு கொடுத்தவங்க தான். பட்டு நான் மட்டும்தான் அதில் புதுசு, மற்றபடிங்க எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க. ரெண்டாவது எல்லாரும் பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதனால தான் அதை எடுக்க முடிஞ்சது. இல்லை, அது வந்து சூப்பரான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த பிரதீப் ரங்கநாதனே எடுத்துக்கோங்களேன். இந்த லவ் டுடேலாம் பண்ணும்போது இப்போ பொதுவாகவே ஒரு நடிகராக ஆகுறாங்க அப்படின்னும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் போட்டு நம்ம வந்து அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் சீனே பயங்கரமாக எலிவேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இப்போ கேமராமேன் வந்து டாமினன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட புத்திசாலியாக இருக்கிறவங்க என் கூட வேலை செய்யணும்னு நீங்களே அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் சொல்லும் போது இல்லை இப்படி மாற்றி வச்சுக்கலான்ற மாதிரி
ஏதாவது வந்துச்சா உங்களுக்கு? இல்லைங்க, எனக்கு வரவே இல்லைங்க. அப்படி யாருமே இல்லை. அதனால தான் அது என்னவோ தெரியல, எல்லாருமே ப்ளஸ் தான். ஓகே. முரளி சார் கடைசி வரைக்கும், அப்துல் ரஹ்மான் எடிட்டர் எல்லாருமே அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்தாங்க. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது, நான் ஷூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் உட்கார வச்சு டீட்டெயில்டாக அந்த படத்தில் என்ன வருதுன்றதை நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவங்களுக்கு சொன்னேன். நான் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன், கேமராமேனுக்கு தெரியும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் எங்கே கட் பண்ணுறோம், அது வரைக்கும் ப்ராப்பராக ரைட்டிங் இருந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அதனால் யாருமே ஓவர்டேக்லாம் பண்ணவே இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க எல்லாருமே. சூப்பர் சார். இப்போ படம் பண்ணுறதை விட 2வது படம் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு ஒரு கிரியேட்டருக்கு. ஸோ ஒரு படம் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அடுத்த படம் நீங்கள் என்ன கமிட் பண்ண போகிறீங்கன்ட்டு மீடியாவிலேருந்து இப்போ வந்து பயங்கர ஒரு சோஷியல் மீடியாலாம் வந்தாலுமே அப்போ இந்த பத்திரிகை ஊடகங்களாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், அவங்களாம் பயங்கர ஒரு ஆர்வமாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த 2வது படம் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் நடந்து அது நீங்கள் வந்து அப்புறம் டேக் ஆஃப் ஆகலையா, இல்லை நீங்கள் வந்துட்டு இல்லை நீங்களே வாண்டடாக எடுத்த ஒரு பிரேக்குங்களா? பிரேக் இல்லைங்க, நான் வந்து சரியாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். அது நல்ல இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு தெரியாது. அந்த படம் தமிழில் 100 நாள் அந்த படம் தினந்தோறும். அப்புறம் தெலுங்கில் வந்து அந்த படம் வந்து எடிட்டர் மோகன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். தெலுங்கில் வந்து மனசுச்சி சூடு அப்படின்ட்டு பண்ணாங்க. தெலுங்கில் அது இதை விட பெரிய ஹிட்டாங்க. ரவிதேஜான்னு ஒரு ரவிதேஜா இருக்கார். அவர் வந்து நான் இங்கே தமிழில் பண்ண கேரக்டர் தான் அவர் தெலுங்கில் பண்ணார். ரவிதேஜா இப்போ இன்னைக்கு அவர் அவ்வளோ பெரிய ஹீரோ. எனக்கு அவருக்கு இப்போ கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம், மட்டும் அடிக்கடி பேசுவோம். நான் இங்கே தமிழில் நான் நடித்த கேரக்டர் தான் அவர் அதில் தெலுங்கில் வந்து அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். பட் அதுக்கப்புறம் தான் அவரோட கேரியரே மாறிடுச்சு. ஸோ அந்த படம் அங்கே அவ்வளோ பெரிய ஹிட்டு. நான் பண்ணாததுக்கான காரணம் நான் தான், வேறு யாருமே இல்லைங்க. சினிமா கூப்பிட்டு கொடுத்துச்சு. என்னை தினந்தோறும் ரிலீஸ் ஆனப்போ என்ன ஒரு அன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இப்போவும் இருக்காங்க அவங்க. அன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒரு 10-12 ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு படம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. நிறைய ஹீரோஸ் கூப்பிட்டு படம் கொடுக்க தயாராக இருந்தாங்க. நான் பண்ணலைன்னா நான் பண்ண முடியாமல் போச்சு, அவ்வளோதான். நான் தான் காரணம், அதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை. சார், இப்போ நீங்கள் வந்து அதுக்கு பல்வேறு ரீசன் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, இப்போ ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறோம், அந்த ஒரு 1 வீக்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே தெரிஞ்சிடும், கமிட் பண்ணுவாங்க. கமிட் பண்ணும்போது நீங்கள் ஏன் ஒருவேளை எனக்கு ஸ்கிரிப்டிங்க்கு டைம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் கமிட் பண்ணலையா, இல்லை பேமெண்ட் எதுவும் டிமாண்ட் பண்ணிங்களா? பேமெண்ட்டும் இல்லை, ஸ்கிரிப்டும் இல்லாமல் இருந்துங்க. நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பண்ண போகிறது ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் எப்போ உட்காந்து யோசிச்சது தான். ஓகே. என்கிட்ட அப்போவே வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ ஸ்கிரிப்ட் இருந்தது. நான் அவ்வளோ எழுதுவேன், ரைட்டிங் நிறைய ஸ்கிரிப்ட் முடிச்சு வைப்பேன் நான். பட் எழுத முடியாது போனதுக்கான ப்ரொடக்ஷன் சைடோ சம்பளமோ இல்லை. நான் என்னோட கேரக்டர் வைஸ் நான் கொஞ்சம் தப்பாக இருந்தேன். நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் என்னோடய லைஃப் அப்படி தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை எதுக்கு போய் சொல்லிட்டு, அதனால தான் எனக்கு இதை விட எனக்கு அது பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு அப்படி தான் இருந்தோம். நிறைய பேருக்கு போய் எழுதுவோம். மின்னல் டயலாக் நான் தான் எழுதினேன், கௌதம் சார் காக்காக்கு எழுதினேன். நிறைய பேருக்கு லிங்குக்கு போய் நிறைய பேருக்கு எழுதுவேன். நான் ரைட்டிங் ஒர்க் பண்ணுவேன். பட் நான் படம் பண்ணணுன்றது எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தோம். நிறைய பேர் கூப்பிட்றாங்க. நான் போகலைன்னா எனக்கு இதை விட அது பெட்டராக தோணிடுச்சு. எனக்கு போதும், இது நல்லா இருக்குது, இந்த சுகமே அழகாக இருக்குது அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ அதுதான் ரொம்ப ஆச்சரியம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எதுவுமே போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடை தவிர நம்ம வந்து எப்போ வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம் போதும் அப்படின்றதான் வரும் தவிர, புகழுக்கும் சரி பணத்துக்கும் சரி போதுன்ற ஒரு மைண்ட் செட்டே வராது. ஆனால் உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, குடி போதையிலையுமே சில பேர் சொல்லுவாங்க நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வருவாங்க. நீங்கள் அதை எடுத்தது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், அது எப்படி நடந்ததுன்னு தெரியல எனக்கு, இன்னைக்கு வரைக்குமே தெரியல. இப்போ நான் ஒரு 9 வருஷம் ஆகுது, 9 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் குடிக்காமல் விட்டு தம் அடிக்கிறத விட்டு ஒரு 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் இன்றைக்கி அவ்வளோ சரியாக இருக்கிறோம். பட் எனக்கு அன்றைக்கி வந்து அவ்வளோ டிமாண்டாக என்னை கூப்பிட்டு அத்தனை பேர் படம் கொடுக்க வந்தவங்க இன்றைக்கி நான் விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு கிடைக்குமானா கிடைக்காது தான். பட் அது நீங்கள் தாண்டி தான் வந்தாகணும். சூர்யா சார் கூப்பிட்டு எனக்கு படம் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஏவிஎம்மில் கூப்பிட்டு என்ன 1 மணி நேரம் உட்கார வச்சு பேசுகிறாரு. காக்கா முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு தேவையில்லை. கேமராமேன் ராண்டி ரத்னவேல் சார்கிட்ட சொல்லி ரத்னவேல் சார் என்னை கூப்பிட்டு பேசி ஏவிஎம்மில் ரூமில் உட்கார வச்சு பேசுகிறாரு. நான் படம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு போகிறாரு. நான் சூர்யா சாரை பார்க்கும்போது குடிச்சிட்டு தான் போகிறேன். போனால் தப்பாக இருக்கவே அப்படிலாம் இல்லை. எனக்கு பிளான் கிடையாது. நான் வந்து திமிர்லாம் போகல. என்னால் அது இல்லைன்னா இருக்க முடியாதுன்ற கண்டிஷன் தான். அடிஷனல் இல்லை, அடிஷனோட எக்ஸ்ட்ரீம். ஓகே, அதான் அப்படி தான் இருந்தோம். அது மட்டும் போதும். அதுக்கு தேவை என்னென்னா ஒரு மாதம் ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுமா, அது சினிமா கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு எழுதுவேன் நான், யாருக்காது பேர்லாம் வேண்டாம், நான் எழுதுறேன். மாதம் 5 லட்ச ரூபா. ஆமாம், மாதம் குடிக்கு மட்டும் ஆயிடும் எப்படியும். ஓ மை காட். ஸோ அதனால் இப்போ கூட அவ்வளோ ஆகுமா தெரியல, எனக்கு தெரியல. பட் நம்ம மட்டும் குடிக்க மாட்டோம்ல, எல்லாருக்கும் வாங்கி கொடுப்போம்ல. அதுதான் அப்போ ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி கூட்டம் இருக்கும். எந்த கூட்டமே தப்பான கூட்டம்லாம் கிடையாதுங்க. யார் மேலேயும் தவறுலாம் கிடையாது. நம்மளோட எந்த தப்புக்கும் யாரையும் சார்ஜ் பண்ணவே முடியாது. அதான் அழகான ஒரு வார்த்தை, தீதும் நன்றும் பிறர் தர வர. நம்ம தான் காரணமே தவிர நம்ம கூட இருக்கிறவன் காரணம், நம்ம கூட இருக்கிறவன் தப்பாக இருக்கிறான் அப்படி இல்லை. கூட இருக்கிறவங்களாம் நல்லா இருந்தனால தான் நான் குடிக்காமல் இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, அதான் நிஜம். ஆனால் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா, ஒரு 9 வருஷமாக நான் வந்து குடியை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி. அது எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குல்ல. அதாவது அடிக்ஷனுக்கு மேலே ஒரு விஷயம், அதை நிறுத்திருக்கீங்க ஒரு 9 வருஷமாக. அது ஏன்?
திடீர்னு ஒரு நாள் தோணும் இல்லைங்க லைஃப்பில். நிறைய பேருடைய வருத்தம்னு சொல்லலாம். கௌதம் சார் சொல்லலாம், பாக்யராஜ் சார் சொல்லலாம், நிறைய சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லலாம். அப்புறம் நிறைய பேருடைய வருத்தம் இருக்குல்ல, நம்ம வந்து குடிச்சிட்டு போய் ஏதாவது தப்பாக இருந்தால் பரவாயில்ல, யார்கிட்டையாவது அசிங்கமாக பிஹேவ் பண்ணால் பரவாயில்ல, அது எதுவுமே நம்ம செய்யலை. சைலண்டாக குடிச்சிட்டு ரொம்ப வெறித்தனமாக உட்காந்து வேலை பார்த்தோம். நிறைய பேருக்கு வேலை பார்க்கறது அவ்வளோ பிடிச்சிருந்தது. பட் எந்த விதமான பிரச்சனை, நான் குடிச்சேன்னு சொன்னால் தான் தெரியுமே தவிர என்னை பார்த்து என்னோட பிஹேவியர் வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏன் இப்படி பண்ணணுன்றது நிறைய பேருக்கு வருத்தம் இருந்தது. என்னை யாரெல்லாம் சேர்ந்து இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும். ஸோ அவ்வளோ பேரும் எனக்காக வருத்தப்பட்டாங்க. அது எனக்கு ஏதோ ஒரு சூழலில் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே நாள் எனக்கு இதில் வந்து தவணை முறையில் விட்டுறது, நைட்டு மட்டும் குடிச்சிக்கிறது, அப்பப்போ மூட் அவுட் ஆனால் குடிக்கிறது, அதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை, நம்பிக்கையும் கிடையாது. அது வந்து இல்லைன்னா லைஃப் லாங் இல்லை, அவ்வளோதான். அப்படி இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா எனக்கு அப்பப்போ டச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அதனால் ஒரே நாள் இரவோட தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டால் தான், தண்ணி தம்பெல்லாம் ஒரே நாளில் தூக்கி போட்டால் தான். போட்டதுக்கப்புறம் உடனடி வர முடியாதுல்ல. நம்ம சரியாகிறதுக்கு நம்ம உடம்பு நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரதுக்கே 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் 2.5 வருஷம். ஆனால் சொல்லுவாங்கள்ல, இப்போ குடியை விட்டுட்டா சில பேருக்கு எனக்கு கையெல்லாம் உதறும்னுவாங்க. அந்த மாதிரி 100% உதறும், மாற்றுக்கிறதே இல்லைங்க. குடிக்கும் போதே நீங்கள் வந்து குடிச்சிட்டே இருக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு மணி நேரம் குடிக்க லேட்டானாலே உதற ஆரம்பிச்சிடும். மறுபடியும் குடிச்சாதான் நிற்கும். அதான் நிஜம். பட் ஆனால் என்ன உதறினாலும் நம்ம ஒரு டிசைட் பண்ணோம் இல்லையா, இதோட எண்டு என்னவாயிட்டாலும் பரவாயில்ல, அதிகபட்சமான இதோட எண்டு என்னவாயிடும், செத்து போயிடும், அவ்வளோதானே. சரி பார்த்துடலாம் அப்படின்னு ஒன்று தோணும்ல. இது இல்லைன்னா என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒன்று தோணும்ல. ஸோ அப்படி நமக்கு ஒன்று தோணுச்சு. அது ஏன் தோணுச்சுன்றது காரணமே இல்லை, இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஓகே, அதாவது இப்போ இன்ஃபேக்ட் சில பேர் சொல்லி நம்ம நிறுத்தியிருக்கலாம். அதாவது உங்களுக்காக வந்த இன்ஸ்டிங்க்ட் அது. ஆமாம், அது வந்து எனக்குள்ளே வந்ததுன்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய பேர் எனக்காக கௌதம் சார் நிறைய வாட்டி வருத்தப்பட்டிருக்காரு. என்னை நம்பி என்னை சேர்ந்துருக்கிறவங்க, ஏன் நீ இப்படி இருக்கணும், தோத்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, ஒரு படம் எடுத்தோம் தோத்துட்டோம், ஒரு படத்துக்கு டைலாக் எடுத்தோம் ஓடலை, நடித்தோம் அது சரியாக வரல, இதெல்லாம் ட்ராபேக்காக இருந்ததுன்னா வெக்ஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாம். நீ நடித்தா ஹிட்டு, நீ எழுதுனா ஹிட்டு, நீ படம் எடுத்தா ஹிட்டு, அப்புறம் ஏன் இப்படி போகிறேன்னு கேட்பாங்கல்ல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்கல்ல. இதுதான் உனக்கு பிரச்சனைனா, உனக்கு அந்த பிரச்சனை தான், நீ ஒரு டைம் இருக்குது எல்லாத்துக்கும், நாங்களே தானே குடிக்கிறோம் அப்படின்னாங்க. பட் நமக்கு அப்படி இருக்க முடியல. இப்போ நான் இப்போ எழுத ஆரம்பித்தா எழுதிக்கிட்டே இருப்பேன், அது மாதிரி குடிக்க ஆரம்பித்தா குடிச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். பட் நமக்கு எது பிரச்சனைனா, ஒன்று பிடிச்சதுன்னா அதுக்குள்ளே போகிறோம். ஸோ இதை தள்ளி வந்துடலாம், அவ்வளோதான். மொத்தமாக விட்டால் தான் முடியும்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த நைட்டு மட்டும், நியூ இயருக்கு, மாதத்துக்கு வீக்கெண்டு, அதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு எண்டு தான், அதோட முடிச்சோம், அவ்வளோதான். சூப்பர். ஆனால் அந்த தினந்தோறும் அப்போ அந்த பழக்கம் இல்லை. இல்லைங்க, எப்போ ஆச்சு, ரொம்ப அக்கேஷனில். திடீர்னு ஒரு சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆகும்னு தெரியும், திடீர்னு ஒரே நாள் நைட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, லவர்ஸ் டே அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே என்ன ஒரு 6 ப்ரொடியூசர் தேடுறாங்க. இது என்னடா அது அவ்வளோ ஈஸியாக இருக்குது சினிமா, நம்மளை வச்சு கொண்டாடுறாங்க, தெலுங்கில் படம் ரைட்ஸ் கொடுக்குறாங்க, திடீர்னு கூப்பிட்டு 15 லட்ச ரூபா காசு கொடுக்குறாங்க, அப்போவே ரைட்ஸ் காசு. என்ன பண்ணுறது, ஒரு சினிமா வந்து 3 நாளில் நம்மளை எவ்வளோ மாற்றுது அப்படின்னோடனே திமிரில் இல்லை, பிடிச்சி போச்சு. எங்கே கூப்பிட்டாலும் யாராவது கூப்பிட்டு கொஞ்சம் குடி அப்படின்னு சொன்னது, அது அந்த சுகம் நல்லா இருந்தது. இங்கேருந்து கூப்பிட்றது, கோயம்புத்தூரில் வந்து ராகம் தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ராகம் தேட்டருக்கு என்ன கூப்பிட்றாங்க, அப்புறம் திருச்சியில் வந்து வேற ஒரு தேட்டருக்கு கூப்பிட்றாங்க, தஞ்சாவூரில் கமலாத்தை எப்படி கூப்பிடும்போது நம்ம இன்னும் பெருசாக பண்ணிட்டோமா நம்ம அப்படின்லாம் நினச்சிட்டோம், என்ன தெரில. அதுவும் ஒரு காரணம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போக பிடிச்சிருச்சு. அது வறுமை இல்லை, யாரையும் ஏமாற்றியோ யார்கிட்டையாவது காசு நின்று வாங்கி குடிக்கணுன்ற அவசியம் இல்லை, புத்தி இருந்தது, ஏதோ ஒரு வகையில் கடவுள் கொடுத்தது, எழுதணும். அதனால பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஒருவேளை இந்த எழுதுறதுக்கான டயலாக் சென்ஸ் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா நான் இவ்வளோ குடிச்சிருக்காம கூட இருந்திருக்கலாம். அது இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை, போனோமா எழுதணுமா சம்பாதிச்சோமா குடிச்சோமா கொடுத்தோமா அப்படின்னு மாதிரி ஆகிட்டோம். ஸோ அது இருந்தது தான் பெரிய மைனஸு, அது இருந்தது தான் ப்ளஸ், ரெண்டுமே தான். ஃபேமிலி கல்யாணம் அப்படின்றது அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். இப்போ கல்யாணம் எனக்கு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே ஆயிடுச்சு. ஆனால் பட் அவங்க அந்த டைமில் இப்போ என்னென்னா, நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் என்ன தான் நம்ம சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு நம்ம முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், குடிப்பழக்கத்தை விடுறதுக்கு நம்ம முடிவு எடுக்கிறனாலும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற அவங்க அந்த கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒன்று அவங்க மேலே கோபம் வரும், சண்டை வரும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி இது பண்ணி அப்படிலாம் இல்லைங்க. என்னை யாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் இல்லைங்க. ஏன்னா நான் வந்து யாருக்கு பெரிய தொந்தரவு வருத்தப்பட்டிருக்காங்களே தவிர என்னை யாரும் கஷ்டப்படுத்தலை. இப்படி ஒரு ஆள் இருக்கிறானே அப்படின்ட்டு வருத்தப்பட்டிருக்காங்களே தவிர என்னை உட்கார வச்சு யாரெல்லாம் உட்காந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணல. ஏன்னா எந்த அட்வைஸும் நான் கேட்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் எதுவுமே கேட்கல. நம்ம வந்து 100 லட்சம் பேருக்கு கோடி பேருக்கு உட்காந்து படம் எடுக்கிறோம், அந்த மூதேவிக்கு நம்ம என்னதை புத்தி சொல்கிறது, அவனாக தெரிஞ்சுக்கிட்டா தான், அவனுக்கு தெரியாதா? தெரியும். ஸோ அதனால் வந்து யாரும் சொல்லலாம் இல்லை, வருத்தப்பட்டாங்க நிறைய பேர். நிறைய பேருடைய வருத்தம் நமக்கு ஊண்டிங்காக இருக்குல்ல, நம்மளால் கஷ்டப்படுறாங்கன்னு. சில பேருக்கு வந்து தப்பு பண்ணும்போது திட்டுனா திருந்துவாங்க, சில பேருக்கு வந்து கண்டுக்காமல் இவன்கிட்ட போய் என்ன அவங்க கண்டுக்காமலே போகிறது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இன்னும் நிறைய மாற்றும்னு நான் நம்புகிறேன். என்ன நான் மாறுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது ஏன் நடந்தது அப்படின்ட்டுலாம். நான்லாம் குடியை விடுவேன், மறுபடியும் படம் பண்ணுவேன்,
மறுபடியும் வந்து நான் நின்று ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படிலாம் நான் என் லைஃப்பில் நினச்சதே கிடையாது ஒரு நாள் கூட. அவ்வளோதான். இனிமேல்லாம் நம்ம வந்து மாதந்தோறும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், கொஞ்சம் குடிக்கலாம், கொஞ்ச நாள் லைஃப் ரன் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி மறுபடியும் போய் எந்திரிச்சு உட்காந்து ஒரு கதை அதுக்காக உட்காந்து பேசி ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் வந்து நினச்சதே இல்லை என் லைஃப்பில். மறுபடியும் நடக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. நானே நினைக்கணும், நான் நினச்சதே இல்லை. பட் ஒரு சூழலில் எனக்கு தோணுச்சு அது. ரெண்டாவது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கணும்ல உங்களுக்கு. நீங்கள் உடம்பு ஒத்துழை. ரெண்டாவது நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்களா, இன்றைக்கி வந்து 2K கிட்ஸ், இன்றைக்கி படங்கள் இப்படி வருது, இன்றைக்கி இப்போ ட்ராகன் இந்த மாதிரி படம் வருது, வேறு சில படங்கள் வருது. இன்றைக்கி சில பேருக்கு தோணும்ல, அன்னைக்கு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்தாரு, ஓகே, நிறைய எழுதினார், ஹிட்டு கொடுத்தாரு. இன்றைக்கி உள்ள சினிமாவில், இப்போ இருக்கக்கூடிய சினிமாவில் இவர் எப்படி கனெக்ட் ஆவார்? நிறைய கேள்வி இருக்குமா இல்லையா? ஆனால் கனெக்ட் ஆக முடியுமான்னா நீ எப்போ எழுதினாலும் கனெக்ட் ஆக முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சினிமா வந்து அன்றைய சினிமா இன்றைய சினிமாலாம் சினிமா என்றைக்குமே கிடையாது. சினிமா ஒரே சினிமா தான். சினிமா நல்ல சினிமா, நல்லா இல்லாத சினிமா. அதான் 10 நிமிஷம் ஓடும்போது நீ கனெக்ட் ஆனேன்னா அந்த படம் ஹிட்டு. நீ என்ன எடுக்க தெரியாது. 10 நிமிஷம் ஓடும்போது நான் கனெக்ட் ஆனேன்னா அவன் அழுதா நான் அழணும், அவன் சிரிச்சா நான் சிரிக்கணும், அவன் கோவப்பட்டா கோவப்படணும். இந்த மேஜிக்கெல்லாம் ஒருத்தனுக்கு பண்ண தெரிஞ்சால் அவன் என்னைக்கு வேணாலும் ஜெயிப்பான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சினிமா மாறவே இல்லை, நம்ம மாறிட்டு இருக்கு. சினிமா மாறவே இல்லை. சினிமா இன்னும் ஃபைட்டாக தான் இருக்குது. அதனால தான் 100 படம் வந்தாலுமே நல்லா இருந்தால் ஓடும். யார் நடித்தாலும் என்ன செலவு பண்ணாலும் 2000 கோடி செலவு பண்ணாலும் நீ நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. அதில் நம்ம ஆடியன்ஸ் மிக தெளிவாக இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் தான் எங்களை உங்கள்கிட்ட மறுபடியும் பேச வைக்குது. கரெக்ட் சார். இப்போ என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா மாறவே இல்லை, அது கையாளுற முறைகள் வேணா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அன்னைக்கு கேமரா வேறையா இருக்கலாம், இன்னைக்கு கேமரா வேறையா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதான் எல்லாமே வந்துட்டு ஒரு தோசை தான். அதுக்கு மேலே நீ வந்துட்டு தக்காளி போட்டு தக்காளி சுடுறன் தக்காளி தோசையாகவும், இல்லை முட்டை போட்டு முட்டை தோசை. ஆனால் தோசை தான். ஆமாம். ரெண்டாவது சினிமா இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். ஆக்சுவலாக முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி மாதிரி அவ்வளோ கஷ்டம் இல்லை. முன்னாடி ஒரு கேமரா வச்சுட்டு ரோல் சொல்லி ஆக்ஷன் சொல்லி 16:1 டேக் 1 கிளாப் இதுவே ஒரு அவ்வளோ பெரிய ஒர்க். இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரே நேரத்தில் 4 கேமரா தோண்டு அவ்வளோ வளர்ந்துருக்குது டெக்னிக்கலாக. இன்றைக்கி சினிமாவில் எது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ரைட்டிங் தான். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது இருக்கு இல்லையா, அந்த எழுதுறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்கணும். ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லாமே வளர்ந்துருக்கு. எல்லா விஷயத்தையும் வளர்ந்துருக்கும். அட்வான்ஸாக டெக்னிக் எல்லாத்தையும் வளர்ந்துருக்கும். ஏன் அப்புறம் வந்து அவ்வளோ பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய டெக்னீஷியன்லாம் இருக்கிற படம் ஏன் 2வது நாளில் தேட்டரில் இல்லைங்க? ஏன் நிறைய படங்கள் சொல்லலாம். அன்றைக்கி வந்த எந்த படம் உதாரணமாக இல்லை, நிறைய படங்கள் இருக்கு இல்லையா? 200 கோடி ரூபா செலவு, மிகப்பெரிய டேரக்டர், ஏன் படம் நிற்கலை அப்படின்னா பேப்பர் தானே, ரைட்டிங் தானே. அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருந்தால் பார்ப்பாங்கல்ல. எல்லா காலகட்டத்திலையும் அதுதான். அது இன்றைக்கி அப்படி தான். இன்னும் 100 வருஷம் கழிஞ்சாலும் அதான். நம்ம என்ன எடுக்க போகிறோன்றது நமக்கு தெளிவாக இங்கேயே தெரியணும். ஸோ தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதாவது பேப்பரில் என்ன அதாவது நம்ம என்ன எடுக்க போய் ப்ராப்பராக இருக்கணும். அங்கே போனதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். அது ஓகே, அது இருக்கலாங்க. இங்கே இப்படி பேசுறதுக்கு பதில் இப்படி பேசுனா நல்லா இருக்குமா, இங்கே வரதுக்கு பதில் இப்படி என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்குமா, அது ஓகே. ஆனால் மொத்தமாகவே நீ அங்கே போய் தான் பண்ணுவேன்னா கஷ்டம். அது இங்கே பண்ணியிருக்கணும் நீங்கள். அதுதான் இப்போது ரீசெண்டாகவே பார்க்கும்போது நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் டிராகன் கூட சொன்னீங்க. இப்போ இந்த லவ் டுடேலாம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட டீம்மேட்ஸ் அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு போய் ஸ்பாட்லேயே வந்து ஃபுல்லாக ஸ்டேஜிங் பண்ணி பார்த்துருவார். இந்த சீன் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்டர்ஸ்க்கு அதை காட்டும் போதோ இல்லை கேமராமேனு காட்டும் போது அது இன்னும் ஒரு டைம் சேவிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு முறை கையாளுறாங்கல்ல. ஸோ நீங்கள் ஷூட் பண்ண போதாக இருக்கட்டும், இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ண போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஷூட்டிங் ஹேண்ட்லிங் எப்படி இருக்க போகுது? அதான் சார், நான் இப்போ என்ன எடுக்க போகிறேன், இப்போ என் கேமராமேன் கேட்டு என்ன எடுக்க போகிறோன்றதை நான் என் ப்ரொடியூசருக்கு முதல்ல கதை சொல்லணும் இல்லையா. ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போதே உட்காந்துட்டு 2.25 மணி நேரம் தான் சொன்னேன். ஃபுல் நரேஷன் வித் டயலாகோட. அவன் எங்கே சிரிச்சா, எங்கே அழுதா, எங்கே திரும்பினா, எங்கே உட்காந்தா, எப்படி பேசினா, அழும்போது கண்ணீர் வந்து கண்ணுக்கு உள்ளே இருந்ததா, கண்ணீரை விட்டு வெளியே வந்துருச்சா, இல்லை கண் கலங்குறாளா, அவள் விசும்புறாளான்ற வரைக்கும் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது பேப்பரில் இருக்கிறது அப்படியே தான். இதை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஷார்ட் பை ஷார்ட் அங்கே போய் பார்த்துக்கலான்றது இல்லை. எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கணும். கட் பண்ணால் அந்த பொண்ணு சிரிச்சா, எங்கே திரும்பினா, எங்கே வரான்றது இங்கே பார்க்குறோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது அந்த நரேஷன் தான் காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன். ஒரு டயலாக்காக உட்காந்துருந்தாலும் ஒரு டயலாக் எப்படி அங்கே போய் பேச போகிறான்றது இங்கேயே டிசைட் பண்ணிட்டு போகிறது நல்லாயிருக்கு. ஓகே. இப்போ பொதுவாக எல்லா கான்வர்சேஷன்லையுமே ஒரு விஷயங்கள் இருக்கும். அதாவது விஜய் சார் பற்றியும் அஜித் சார் பற்றியும் சில கேள்விகள் இருக்கும். அது என்னன்னா, நீங்கள் வந்து விஜய் சாரோட அதாவது இளைய தளபதியாக இருக்கும் போதே அவரை நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பழக்கம், அவருக்கு ஏதாவது நரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஏதாவது நீங்கள் கடந்து வந்தீங்களா? ஆமாம் சார். நான் எஸ்எஸ்சிட்டே ஒரு வாட்டிக்காக சொல்லி ஒரு படம் வேற ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே சொல்லி அது ஓகே பண்ணி. இது எந்த காலகட்டத்தில் எந்த படங்கள் பண்ணிட்டு இருந்தேன்? நான் என்னோட டேட்டு தான் வந்து இந்த படம் புதிய கீதைன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல. ஆமாம், ஜெகன் டைரக்ட் பண்ணார். ஆமாம் தெரியும், ஜெகன் தெரியுமா? அந்த படத்தோட
டேட் வந்து என்னோட டேட்டு தான். ஓகே. நான் அந்த டேட் எனக்கு வந்திருக்கும். கதையும் சொல்லிட்டேன், கதையும் ஓகே, உங்களுக்கு எல்லாமே ஓகே. நான் சொன்னல வழக்கமாக இருப்பேன்னு ஒரு மாதிரியா அந்த மாதிரி டைம் தான் அது. நானாக தான் அது மிஸ் ஆச்சு. அதனால தான் மிஸ் ஆச்சு. அது மிஸ் ஆனதுக்காக நான் வந்து அந்த நேரத்தில் ஒரு செகண்ட் கூட வருத்தப்பட்டதே இல்லை. இவங்க இன்னும் நம்மளை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போனேன் நான். பட் இப்போ வருத்தப்படுறேன். உடனே அந்த மாதிரி வருத்தப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. ஃபுல்லாக நரேஷன் சார் இந்த படத்தில் நடிக்கிறாரு. சேசி சார் இந்த படத்தில் இப்போ நான் பண்ண போகிற ப்ராஜெக்டில் நடிக்கிறாரு. நான் இப்போ நடுவில் போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த பழைய விஷயம் நான் முன்னாடி வந்துட்டு போனேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தேன் உட்காந்து. ஓகே. நான் மறுபடியும் பேசிட்டு இப்போ நீங்கள் என்ன இந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணணும்னு அவர்கிட்ட கொஞ்சம் சீன் சொல்லிட்டு இருந்தேன். அவர் நான் ஒரு 1/2 மணி நேரம் நரேஷன் கொடுத்தோன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு எனக்கு அப்படியே இருக்கீங்களே அப்படின்னாரு. தெரியல சார் அது எப்படின்னே தெரியல. நான் உங்களை பார்க்கும்போது கூட ரொம்ப நல்லா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். பேசும்போது தான் தெரிஞ்சது செமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குனாரு. அவர் ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு, ஒரு பாய் கேரக்டர் நடிக்கிறாரு. சூப்பர் சூப்பர் சார். அண்ட் அஜித் சார் கூட அநேகமா நீங்க அந்த டைம் அந்த நிக்காட் சக்கரவர்த்தி அவர் கூடலாம் அஜித் சார் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். சுரேஷ் சந்திரா இருக்கார்ல, இப்பவும் அவர் தான் இருக்காரு. ஆமா, இப்போ அவர் தான் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நீங்க ஒரு லைன் சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு என்னையும் என்னோட அசோசியேட் சுரேஷ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், சுரேஷ் குரு, என்னையும் அவரை சேர்த்து வந்து ஆழ்வார் பேட்டையில் வந்து சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் வரவே மாட்டேன்னு என்னை கூப்பிட்டு போய் அவரை வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு ஒரு சின்ன டீட்டெயிலும் சொல்லிட்டேன் அவருக்கு ஓகே. மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த நாள் போய் அடுத்த நாள் என்னவோ நான் திருப்பி அவரை கூப்பிட்டு சுரேஷ் இல்லை சார் எனக்கு ஐடியா இல்லை, அப்புறம் என்ன இதுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசுவாங்கல்ல, கோவம் இருக்குல்ல, இதெல்லாம் அந்த கதை சொல்ல டைமில். ஏன்னா அப்பவும் படம் பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதாவது விஷயம் சொல்லுவோம், ரொம்ப பிடிச்சி போயிடும். உண்மையாக கரெக்டாக இருங்க வந்து சொல்லுங்கம்பாங்க, சொல்ல மாட்டோமோ. யாராவது பூஸ்டப் பண்ணி போங்க அந்த லைஃப் வேறு மாதிரி ஆகிடுங்க அப்படின்னு யாரையாவது அழுத்தி வைப்பாங்கல்ல, போய் சொல்கிறது ஓகேவும் ஆகிடும். ஓகே ஆனதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சுன்றதுக்காக திரும்பி போகணும்ல, போகிறதில்ல, அப்புறம் அப்படியே போயிடுறது. ஸோ அதனால் இன்னைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து கதையும் சொல்லி ஓகேவும் வாங்கி மிஸ் பண்ணிட்டு வந்தால் தான். அப்பா இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரேர் பீஸ் செட்டியார் அப்படின்வாங்கல்ல இந்த படத்தில், அந்த மாதிரி ஒரு நபர். ஏன்னா நம்மளுக்கு வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியலனா கூட நான் தெரியாதுன்னு சொல்ல வேணாம், கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு உங்கள் புதிய கதையில் கூட ஒரு சீன் வச்சுருப்பார், சைக்கிள் ஓட்டுவியா அப்படின்னும் போது இல்லை ஓட்டிடுவேன் சார் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட் தான். பட் நீங்கள் வந்து எல்லாமே அமைஞ்சு வரும்போதும் நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னும் போது வேற ஏதோ ஒன்று பெருசாக உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு பண்ணது எல்லாமே தப்பு தான். பட் பிளான் கிடையாது சார், டுமாரோ பிளான் கிடையாது நமக்கான அந்த இப்போ கூட. அதனால தான் என்னோட ப்ரொடியூசர் இப்போ வந்துருக்கூடிய ப்ரொடியூசர்கிட்ட கூட நான் எல்லாமே முதல்ல சொன்னது கதையெல்லாம் சொல்லலை. கதை சொல்கிறேன்னு சொல்லுவார். முதல்ல நான் என்னதான் இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், நான் என்னவெல்லாம் இருந்திருக்கேன், எப்படிலாம் இருந்திருக்கேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்றது தான் முதல்ல சொன்னேன். இதை கேட்டதுக்கப்புறம் தான் கதை கேட்போம். ஓகே. நீங்கள் இதை நான் கதை சொல்லி எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படி பயங்கரமாக இருக்கும் பாஷா ஓப்பனிங் மாதிரி, அது இதுக்கு தேவையில்லை. முதல்ல எடுத்தோடனே சொல்லிட்டேன் நான், இப்படி தான் இதுதான் இப்படிலாம் நடந்தது, இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். சொல்லி முதல்ல அந்த ஸ்கிரிப்டை சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்டே சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். இப்போ ஃபைனாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது நல்லது சார். அண்ட் ஃபைனலாக குட் பேட் அக்லி டீசர் பார்த்தீங்களா? பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஒரு கமர்ஷியலாக நல்ல ஒரு நல்லா இருந்தது. ஓகே. அண்ட் விஜய் சாரோட அரசியல் என்ட்ரி அது மாதிரி இப்போது நீங்கள் வந்து அந்த டைம்லேயே நிறைய மீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சினிமாவில் இருக்கக்கூடிய அதாவது பிஹைண்ட் த சீக்வன்ஸ் நிறையா தெரியும் அவருக்கு. அப்புறம் இருந்தே இந்த அரசியல் ஆர்வம் உண்டா? அப்போ நான் மீட் அந்த டைம்லலாம் இல்லை சார், நிச்சயமாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் தான் ரொம்ப முன்னாடி இல்லை சார். ஓகே. அப்புறம் வந்தது தான். அதுக்கப்புறம் அரசியலுக்கு அவர் வர்றாருன்னா வரலாம் தான், யார் வேணாலும். ஏன்னா இந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலை பற்றி ரொம்ப லைக் பண்ணுற ஒரு ஆள் நீங்கள். அது நீங்கள் எடுக்கிற சினிமாவில் இருக்கட்டும், வாழ்வியல் இருக்கட்டும், எல்லார் லைஃப்லேயும் அரசியல் இருக்குன்னு சொன்னீங்க. அதனாலேயே இந்த கேள்வி உங்களிடம். இல்லை அவர் இல்லை, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாமே. நீங்கள் நான் கூட ட்ரை பண்ணால் கூட நமக்கு என்ன தோணுதோ செய்யலாம். பட் என்ன செய்கிறாங்கன்றதை வச்சு தான், பட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத வச்சு தான். அது வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். வரட்டுமான்னு கேட்டால் எல்லாரும் வேணாலும் வரலாம் சார், அது எதுவும் இல்லை. நம்ம ஜனங்க தான் வச்சு கொண்டாடுவாங்களா சார், நல்லா இருந்தால் வச்சு கொண்டாடுவாங்க இல்லையா. அதனால் வந்து வரட்டும், என்ன இருக்குது, ஏதாவது செய்யட்டும் ஜனங்களுக்கு. ஏதாவது ஒன்று வந்து இழந்துட்டு வந்து நின்னா தான் சார், இல்லை எல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, எதாவது ஒன்று செய்யும். நம்ம ஆளுங்க நிச்சயமாக நல்லா இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு மாற்று தேவைப்படுது சார், எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுது. சினிமாவில் ஒரு மாற்றம் இருந்தால் நம்ம பார்க்கறது இல்லையா, ஒரு சேஞ்ச் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அது அவராக இருந்தால் சந்தோஷம், நல்லா இருந்தால் பண்ணுவாங்க சார் நம்ம ஆளுங்க. இன்னும் சொல்கிறாங்கல்ல காசுக்காக ஓட்டு போடுறாங்கன்னு இருக்கலாம். பட் இருந்தாலும் வெறும் காசுக்காக மட்டும் போட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று இருக்குது, அதை மீறி ஏதாவது யோசிப்பாங்க நம்ம ஜனங்க. திடீர்னு ஒரு ஞானம் வரும் எல்லாத்துக்கும், அதான் நடக்கும் நிச்சயமாக, நம்புவோம். ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மனிதன் நடித்த ஒரு படம் முள்ளுமலர் தான். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மங்கான்ற ஒரு கேரக்டரையோ, ஒரு வள்ளின்ற ஒரு தங்கச்சியோ, ஒரு காளின்ற ஒரு அண்ணனையோ தமிழ் சினிமாவில் இப்போ சாயம் பூசாத ஒரு அண்ணனை நீங்கள் பார்க்கவே முடியாது சார். சொன்ன நரேட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து என்ன ஜானர் இது?
அது ஒரு சென்னை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தாங்க. ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாகவும் இருக்கும். நான் அரசியல் இல்லாமல் சினிமா எடுக்கிறது இல்லை சார். ஓகே. படம் பண்ண வைக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணதில் அவரும் ஒரு ஆள் தோற்று போயிட்டார் கடைசியில். அவர் தோற்று போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். இந்த புக்கு படிக்கல நான் வர முடியாது. நீ ஹீரோய்க்கு படம் பார்த்துருக்கியா, ஈரான் படம் பார்த்துருக்கியா, அந்த படம் பார்த்துருக்கியா, எந்த படம் பார்த்தாலும் நீ வரைய முடியாது. நீ ஒன்று பண்ணணும், நீ உட்காந்து எழுதணும். ஈரான் படம் எடுக்கிறியா, ஈராக்கி படம் எடுக்கிறியா, நீ உட்காந்து வேலை செய்யணும்.